அனைவருக்கும் வணக்கம். அடுத்து வரக்கூடிய நாட்கள் மீனராசியில் பிறந்தவர்களுக்கு எப்படிப்பட்ட ஒரு பலன்கள் கிடைச்சிருக்கு அப்படிங்கிறத பற்றி தான் தெரிஞ்சுக்க போகிறோம். நீங்கள் மீனராசியில் பிறந்திருந்தீங்கன்னா மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். மீனராசியில் எந்த நட்சத்திரத்தில் நீங்கள் பிறந்திருக்கீங்க அப்படிங்கிறதையும் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு கிரகநிலை எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தா, ராசியில் சந்திரன், சுகஸ்தானத்தில் குரு சுக்ரன், பஞ்சமஸ்தானத்தில் சூரியன், அது மட்டும் இல்லாமல் ரணருண ரோகஸ்தானத்தில் கேது என கிரகங்கள் இருப்பதாலும் இந்த காலகட்டம் முழுவதுமே எல்லா வகையிலும் உங்களுக்கு நிம்மதியும் மகிழ்ச்சியும் உண்டாகக்கூடியதாக சொல்லப்பட்டிருக்கு. எல்லா முயற்சிகளுக்கும் உங்களுக்கு வெற்றி கிடைக்கக்கூடிய வகையிலும் புதிய நண்பர்களுடைய சேர்க்கையால் உதவிகள் உங்களுக்கு கிடைச்சிருக்கு. பண வரத்து உங்களுக்கு அதிகரிக்கக்கூடியதாகவும், வீடு கட்டும் பணியில் நீங்கள் ஈடுபட்டு இருப்பவர்கள் தொடர்ந்து அதனை நீங்கள் செய்து முடிக்க எடுக்கும் முயற்சிகள் சாதகமான ஒரு பலன்களை பெற்றுத்தரும். தொழில் வியாபாரம் உங்களுக்கு சுமாராக இருந்தாலுமே லாபம் கிடைக்கக்கூடியதாக இருக்குது. வாடிக்கையாளர்களிடம் நிதானமாக பேசி தக்க வைத்து கொள்வது நல்லது. உத்தியோகம் பார்ப்பவர்களுக்கு மேலதிகாரிகளுடைய உதவிகள் கிடைச்சிருக்கு. குடும்ப வேலைகள் காரணமாக குடும்பத்தில் நேரம் ஒதுக்கி அதனை நீங்கள் செய்து முடிக்க நேரலாம். கணவன் மனைவிக்கு இடையே இருந்து வந்த மன வருத்தம் நீங்கக்கூடியதாக இருக்குது. குழந்தைகளுடன் வெளியில் சென்று நீங்கள் மகிழ்ச்சியாக பொழுத கழிப்பீங்க. வாக்குவாதத்தில் நிதானமாக நீங்கள் இருக்க வேண்டியது ரொம்பவும் நல்லது. இந்த காலகட்டத்தில் பெண்களுக்கு நிதானமாக பேசி செய்யக்கூடிய காரியங்களை செய்து வெற்றியே பெறுவாங்க. பண வரத்து உங்களுக்கு திருப்தி தருவதாக இருக்குது. மாணவர்களுக்கு விளையாட்டில் ஆர்வம் இருக்குது அப்படின்னே சொல்லலாம். இந்த காலகட்டத்தில் பாடங்களை படிக்கும்போது கவனமாக இருக்க வேண்டியது உங்களுக்கு ரொம்பவும் நல்லது அப்படின்னும் சொல்லப்படுது. அது மட்டும் இல்லாமல் தொழில் நிமித்தமான ஒரு பயணம் ஏற்படக்கூடியதாகவும், இந்த பயணம் உங்களுக்கு பல நல்ல வாய்ப்புகளை தரக்கூடிய வகையில் சொல்லப்பட்டிருக்கு. இந்த காலகட்டத்தில் பூரட்டாதி 4ஆம் பாதத்தில் பிறந்தவர்களுக்கு உங்களுடைய விருப்பங்கள் அனைத்துமே நடக்கக்கூடியதாகும். உங்களுடைய முயற்சிகளில் வெற்றி கிடைக்கக்கூடியதாகவும் இருக்குது. சந்திரனுடைய சஞ்சாரத்தால் உங்களுக்கு பண வரவு அதிகரிக்கும். பயணங்கள் மூலம் உங்களுக்கு லாபம் கிடைக்கக்கூடியதாகும். நண்பர்களுடைய நட்பு உங்களுக்கு கிடைக்கக்கூடிய வகையிலும், வாகனங்கள் மூலம் நல்ல ஒரு லாபம் உங்களுக்கு வரலாம். அரசாங்க தொடர்பான காரியங்களில் சாதகமான ஒரு பலன்களை நீங்கள் எதிர்பார்க்கலாம். இந்த காலகட்டம் முழுவதுமே உங்களுக்கு பல நல்ல வாய்ப்புகள் கிடைக்கக்கூடிய வகையில் உங்களுக்கு அமைஞ்சிருக்கு. உங்களுடைய தொழிலில் இருக்கக்கூடிய அனைத்து விதமான பிரச்சனைகளுக்கும் தீர்வு கிடைக்கக்கூடிய வகையில் சொல்லப்பட்டிருக்கு. தொழில் நிமித்தமான ஒரு பயணம் ஏற்படக்கூடியதாகவும் இருக்குது. இது சிறப்பான ஒரு பயணமாக கூட உங்களுக்கு இருக்கலாம். பூமி அல்லது வாகனமாகக்கூடிய ஒரு யோகம் உங்களுக்கு ஏற்படலாம். உங்களது தருணங்கள் அனைவரின் பாராட்ட பெறக்கூடியதாக அமைஞ்சிருக்கு. அது மட்டும் இல்லாமல் மிகுந்த உற்சாகத்துடன் பக்தி மார்க்கத்தில் நீங்கள் ஈடுபடுவீங்க. நண்பர்களுடைய ஆதரவு கிடைக்கக்கூடிய வகையில் உங்களுக்கு இருக்குது. கல்வியில் தேர்ச்சி உண்டாகக்கூடியதாகும். கடின உழைப்பால் நீங்கள் பெரும் வெற்றிகளால் வாழ்க்கையில் முன்னேற ஏற்படக்கூடியதாகும். உங்களுடைய அரசாங்கத்தால் உங்களுக்கு லாபம் ஏற்படக்கூடியதாகும். சம்பாதிக்கும் திறன் உங்களுக்கு அதிகரிக்கக்கூடிய வகையில் சொல்லப்பட்டிருக்கு. உத்திரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இந்த காலகட்டம் அதிகப்படியான வருமானம் கிடைக்கக்கூடிய வகையில் அமைஞ்சிருக்கு. பல வகையான உயர்ந்த வாகன வசதி உங்களுக்கு அமையலாம். சிலருக்கு பெரிய இடத்து பெண் உங்களுக்கு மனைவியாக அமையக்கூடியதாகவும் இருக்குது. இந்த காலகட்டம் முழுவதுமே உறவினர்கள் இல்லை விழாக்களில் நீங்கள் கலந்து கொண்டு மகிழ்ச்சி அடைவீங்க. திருமணமாகாத பெண்களுக்கு திருமணத்திற்கான முயற்சிகளை நீங்கள் நடத்த முடியும். மாணவர்களுக்கு கல்வியில் தேர்ச்சி உண்டாகக்கூடிய வகையிலும், நீண்ட நாட்களுக்கு பின்னர் அந்த பழைய உறவுகளின் வரவு உங்களுக்கு கிடைக்கக்கூடிய வகையிலும் சொல்லப்பட்டிருக்கு. பணிபுரியும் பெண்கள் தற்போது இருக்கக்கூடிய வேலையை காட்டிலும் நல்ல வேலைக்கு போகக்கூடிய ஒரு பாக்கியம் உங்களுக்கு ஏற்படலாம். வியாபாரத்தில் இருந்து வந்த மந்த நிலை மாறக்கூடிய ஒரு காலகட்டமாக இந்த காலகட்டம் உங்களுக்கு அமைஞ்சிருக்கு. விரும்பியது கிடைக்க கூடுதல் முயற்சி தேவை. சந்திரனுடைய சஞ்சாரத்தால் பண வரவு உங்களுக்கு அதிகரிக்கும். வாகனம் மூலம் உங்களுக்கு லாபம் கிடைக்கலாம். அரசாங்க தொடர்பான காரியங்களில் சாதகமான ஒரு பலன்கள் உங்களுக்கு கிடைச்சிருக்கு. உத்திரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இந்த காலகட்டத்தில் பல விதத்தில் புகழ் உண்டாகக்கூடியதாகும். மற்றவர்களுடைய பிரச்சனைகளில் வாதாடி நீங்கள் வெற்றியை பெறுவீங்க. தொழில் வியாபாரத்தில் இருந்த போட்டிகள் விலகக்கூடியதாகும். பழைய பாக்கிகள் வசூலாகக்கூடிய ஒரு காலகட்டமாக இந்த காலகட்டம் உங்களுக்கு அமைஞ்சிருக்கு. அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு மேலதிகாரிகளுடைய ஆதரவு கிடைக்கக்கூடியதாகும். சக ஊழியர்களுடைய மத்தியில் அன்பு கிடைக்கக்கூடிய வகையில் உங்களுக்கு சொல்லப்பட்டிருக்கு. உங்களுடைய தொழிலில் இருக்கக்கூடிய அனைத்து விதமான பிரச்சனைகளுக்கும்
மிகப்பெரிய அற்புதமான ஒரு தீர்வு கிடைச்சிருக்கு. இந்த காலகட்டத்தில் ரேவதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு குடும்பத்தில் மகிழ்ச்சி நிலவக்கூடியதாகவும் உறவினர்களுடைய வருகை இருக்கக்கூடியதாகவும் சொல்லப்பட்டிருக்கு. திருமணம் போன்ற சுப காரியங்கள் நடக்கக்கூடிய ஒரு நாள் அப்படின்னு சொல்லலாம். நிலம் வீடு வாங்கக்கூடிய ஒரு லாபம் உங்களுக்கு கிடைச்சிருக்கு. கணவன் மனைவிக்கு இடையே அன்பு அதிகரிக்கக்கூடிய வகையில் இருக்குது. இந்த காலகட்டத்தில் உங்களுடைய மனோபலம் கூடக்கூடிய வகையில் சொல்லப்பட்டிருக்கு. தொழிலில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் அனைத்திற்குமே மிகப்பெரிய ஒரு மாற்றம் ஏற்படலாம். பொருளாதார உறவினால் உங்களுக்கு எப்பொழுதுமே மனதில் மகிழ்ச்சி பொங்கக்கூடிய வகையிலும் இருக்குது. சுப மங்கள காரியங்கள் ஏற்படும். தாராளமான பண செலவு ஏற்படக்கூடியதாகும். அது மட்டும் இல்லாமல் குடும்பத்தாருக்கு அவர்களுடைய ஆசைகள் நிறைவேறக்கூடிய மிகப்பெரிய ஒரு மாற்றம் அப்படின்னே சொல்லலாம். இந்த காலகட்டத்தில் உங்களுடைய கௌரவம் உயரக்கூடியதாகும். புண்ணிய திருத்தல யாத்திரைகள் செல்வதால் மகிழ்ச்சியும் மன அமைதியும் ஏற்படலாம். உறவினர்களுடைய வருகையால் உங்களுடைய வீட்டில் மகிழ்ச்சி பொங்கக்கூடிய வகையில் சொல்லப்பட்டிருக்கு. குடும்பத்தில் நிலவி வந்த குழப்பங்கள் தீரும். இன்றைய நாள் உங்களுக்கு நல்ல ஒரு தகவல்கள் வந்து சேரக்கூடிய வகையில் அமைஞ்சிருக்கு அப்படின்னே சொல்லலாம். அது மட்டும் இல்லாமல் இந்த காலகட்டத்தில் உங்களுடைய வழக்குகளில் மிக அற்புதமான பல நன்மைகள் ஏற்படக்கூடிய வகையில் இருக்குது. தொழிலில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் அனைத்திற்குமே மிகப்பெரிய தீர்வு கிடைக்கக்கூடிய வகையில் உங்களுக்கு சொல்லப்பட்டிருக்கு. தொழில் நிமித்தமான ஒரு பயணம் ஏற்படக்கூடியதாகவும் இந்த பயணத்தில் மிக அற்புதமான பல மாற்றங்கள் உங்களுக்கு ஏற்படக்கூடியதாகவும் சொல்லப்பட்டிருக்கு. வண்டி வாகன சேர்க்கை உங்களுக்கு உண்டாகக்கூடியதாக இருக்குது. தொலைதூரத்திற்கு செல்லும்போது நீங்கள் கவனமாக இருக்க வேண்டும். சிறிய விஷயங்கள் உங்களுடைய பிரச்சனைகளுக்கு முக்கியத்துவம் கொடுக்கலாம். இலக்குகளை மனதில் வைத்து செய்வது முக்கியமானதாக இருக்குது. இலக்குகளில் நீங்கள் மனதில் வைத்து செயல்படுவதன் மூலம் உங்களுடைய வீட்டில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளை போக்கக்கூடிய வகையில் இருக்குது. வேலை இடத்துல வேலை தொடர்பான பயணங்கள் மூலம் உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு மாற்றம் ஏற்படலாம். வருமானம் பெருக்கக்கூடிய வகையில் உங்களுக்கு அமைஞ்சிருக்கு. இந்த காலகட்டத்தில் உங்களுடைய வாழ்க்கை துணை நல்ல மிகப்பெரிய ஒரு முன்னேற்றம் ஏற்படும். அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு அதிர்ஷ்டமான ஒரு நிறம் அப்படின்னு பார்த்தா ஊதா. அதிர்ஷ்டம் தரக்கூடிய எண் அப்படின்னு பார்த்தா 11. இந்த காலகட்டத்தில் வீட்டு பூஜை அறையில் தீபம் ஏற்றி உங்களால் முடிந்த மந்திரங்களை சொல்லி வருவதன் மூலம் பல அற்புதமான பல மாற்றங்கள் ஏற்படும் அப்படின்னே சொல்லலாம். தொழிலில் இருக்கக்கூடிய பல பிரச்சனைகளுக்கும் மிகப்பெரிய ஒரு தீர்வு கிடைச்சிருக்கு அப்படின்னும் சொல்லப்படுது. பொதுவாக மீனராசியில் பிறந்தவர்களுக்கு இந்த காலகட்டத்தில் சாதகமான பல நல்ல வாய்ப்புகள் தரக்கூடிய வகையில் உங்களுக்கு அமைஞ்சிருக்கு. தொழில் நிமித்தமான பயணம் ஏற்படக்கூடியதாகவும் இந்த பயணத்தில் மிக அற்புதமான பல நன்மைகள் ஏற்படக்கூடியதாகவும் இருக்குது. வியாபாரத்தை பொறுத்தவரை உங்களுக்கு சிறப்பான ஒரு காலகட்டம் அப்படின்னே சொல்லலாம். அது மட்டும் இல்லாமல் இந்த காலகட்டத்தில் சற்று பலன்கள் உங்களுக்கு கிடைக்கக்கூடியதாகும். சில இடங்களில் வேலைகளில் நீங்கள் கவனமாக இருக்க வேண்டியது மிகவும் நல்லது. வேலையில் மிகப்பெரிய ஒரு பொறுப்பு இருக்கும். உத்தியோகத்தில் சில உயர்வுகளை உண்டாக்கலாம். அது மட்டும் இல்லாமல் எதிர்பார்த்த வேலை மாறுதல் உங்களுக்கு கிடைக்கலாம். இந்த காலகட்டம் வியாபாரத்தில் பண வரத்து உங்களுக்கு மிகப்பெரிய தாராளமாக இருக்கக்கூடியதாகவும் புதிய நண்பர்கள் மூலமாக உங்களுக்கு பிரச்சனைகளில் இருந்து தீர்வு கிடைக்கக்கூடிய வகையில் சொல்லப்பட்டிருக்கு. இந்த காலகட்டம் முழுவதுமே நீங்கள் முருகப்பெருமான மனதார வழிபட்டு வருவதன் மூலம் உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய அனைத்து விதமான பிரச்சனைகளும் தீரும். உங்களுடைய தொழிலில் இருக்கக்கூடிய அனைத்து விதமான பிரச்சனைகளும் தீரக்கூடிய ஒரு எளிய பரிகாரமாக தான் முருகனுக்கு வெற்றிலை தீபம் ஏற்றி வழிபட்டு வருவது உங்களுக்கு அமைஞ்சிருக்கு. என்ன நண்பர்களே, இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ள ஒரு தகவலை தந்திருக்கும்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இதுபோல் தகவலை தெரிஞ்சுக்க நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. நன்றி நண்பர்களே.